சற்று முன் முதலமைச்சர் அதிரடி கைது, வசமாக சிக்குகிறார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னிலை மறந்து தமிழகத்தின் முதலமைச்சர் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆமாம், ரீசெண்டாக தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் சரி, சில பேர் ஓவர் ஆட்டிடியூட் பண்ணாங்க. அது உண்மைதான். இந்த கள்ளச்சாராய விவகாரத்திற்கு முன்பு கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருந்துச்சுங்க. வீக்லி ரிப்போர்ட்ஸு, மந்த்லி ரிப்போர்ட்ஸில் உளவுத்துறை சொல்லுவாங்க, இப்போ எதனா பிரச்சனை வர மாதிரி இருக்குது, எதனா ஒரு இஷ்யூனா சொல்லுவாங்க. சட்ட ஒழுங்கு பற்றி ரிப்போர்ட் போகும், டிஜிபி கிட்டேருந்து ரிப்போர்ட் போகும். தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, எப்படி எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணிக்கிட்டு கள்ளச்சாராயத்துக்கு காசு வாங்கிட்டு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா. இப்போ யாருன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 60 பேர்கிட்ட இறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த 60 பேருமே டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்திற்கு உரிய நபர்களாக பார்த்திங்கன்னா இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கைகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சரை எப்போ வேண்டுமானாலும் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி ஒருவேளை முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெருமளவு மாற்றங்கள் ஏற்படும் திமுகவில். திமுகவிற்கு அடுத்த கட்டமாக வாரிசு அரசியலில் அடுத்த கட்ட அரசியலை சுமக்க வேண்டியது யாராக இருக்கும், என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒரு புறம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு அல்லது 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ யாருன்னா பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருந்தாலோ அவங்களையும் தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, பண்ணாமல் இல்லை, கிடைக்காம இல்லை, கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு லாடம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கலாம். காலம் அவர்களை ஒட்டுமொத்த கதையையும் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சரை அதிரடியாக தனிப்பட்ட முறையில் கைது செய்து என்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து